ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை வந்து நீங்கள் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் இதிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு, 1 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிள்ளை, ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொள்ளு நல்லா செவந்து வந்துடும். இது வந்து கைவிடாமல் நீங்கள் வறுக்கணும். 5 மினிட்ஸ் கைவிடாமல் வறுத்ததுக்கப்புறம் கொள்ளு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 by 1 எல்லா பொருட்களையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது, ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வறுபட்டுடும். அதையும் வந்து நம்ம கொள்ளு கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி மிளகையும் ஒரே நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதையும் வந்து நம்ம கொள்ளு கூட ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு மட்டும் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரி வறுக்கிறப்ப பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும்லங்க, அந்த அளவுக்கு வர அளவுக்கு வறுத்துட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறதோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். வரமிளகாய், ஒரு கைப்பிடி கறிவேப்பிள்ளை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொடிக்கெல்லாம் வந்து உப்பு லைட்டாக வறுத்து போட்டோம்னா அது வந்து பொடி ரொம்ப நாளைக்கு வரும், பூச்சி எதுவும் பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து உப்பையும் லைட்டாக வறுத்து போடுறோம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு சீரகம், மிளகு, கொள்ளு, கறிவேப்பிள்ளை, வரமிளகாய் இதெல்லாம் இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக பூண்டை வந்து போட்டுட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொள்ளு பொடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் வைக்கிறப்ப நீங்கள் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம் நல்லா மணமாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2:1 ரேஷியோவில், அதாவது 2 டம்ளர் தண்ணிக்கு நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கொள்ளு பொடி போட்டுட்டு அது நல்லா தண்ணி சுண்டி 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து இதை குடிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.